ஹாய் விவர்ஸ், வெல்கம் அவர் எம்எம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான கொண்டைக்கடலை கிரேவி. ரொம்ப சூப்பராக செம்மையாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நான் ஊற வச்ச கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ அது தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து குக்கரில் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ரைஸ் பண்ண ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரைஸ் பண்ண ஆயில் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் ஒரு 2 ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2, அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். நல்லா வதக்குங்க, நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பொட்டேட்டோ ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். நல்லா தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுட்டேன். அதையுமே நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த ஆனியன் பேஸ்ட்டோ அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற லெவலுக்கு வதக்குங்க. ஏன்னா எதுக்காக நம்ம அரைச்சி போடுறோம் அப்படின்னா நல்லா அந்த கிரேவியோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் போடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா வதக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம பாயில் பண்ண கொண்டைக்கடலை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் நீங்கள் அந்த கொண்டைக்கடலை எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் இருக்கணும். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம செய்வோம்ல தனியாக மிளகாலாம் போட்டு அரைப்போம்ல, ஸோ அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போது பாயில் பண்ண கொண்டைக்கடலையோட வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த வாட்டரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட கொண்டைக்கடலை கிரேவி. அப்புறம் கொரியண்டர் லீஃப் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.